ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் பிளெண்ட் பிளெஸ்ட் சேனல். அங்கன்வாடி ஒர்க்கர் அப்புறமா அங்கன்வாடி ஹெல்ப்பர் போஸ்டிங்கான இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, புனிதோமையார் மலை அப்படிங்கிற ஊர்ல வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட இன்டர்வியூ கால் லெட்டர ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட லெட்டர வச்சு தான் நம்ம இந்த வீடியோவே கிரியேட் பண்ணியிருந்தோம். இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ 19ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்றதாயிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸ்ல அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அத நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணி பாருங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கும். நீங்களும் இன்டர்வியூ போறவங்களா இருந்தா, இத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இத ஒரு சின்ன வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ அப்படிங்கிறது வெறும் கேள்வி, அப்புறம் அதுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. நீங்க எப்படி பதில் சொல்றீங்க? எவ்வளவு தெளிவா பேசுறீங்க? நேர்மையா பதில் சொல்றீங்களா? இதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ, இப்ப அந்த சிஸ்டர் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சிஸ்டரோட லெட்டர் தான் நம்ம போட்டோம் அப்படிங்கிறனால, அவங்களே எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. "வெல்கம் சிஸ். இது என்னோட லெட்டர் தான்" அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க இன்டர்வியூ இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கட்டும், ஹெல்ப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் அவங்க கிட்ட கேட்டிருக்கிறாங்க, "இன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலீங்களா?" அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினலா அப்படிங்கிறத செக் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேற ரூம்க்கு அவங்கள அனுப்பிச்சுட்டு, அங்க தான் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஐசிடிஎஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் வீடியோல தெளிவா போட்டிருந்தோம். இந்த மாரி திட்டம் பத்தி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகள் ரிலேட்டடாவும், சாப்பாடு ரிலேட்டடாவும் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்ப இவங்க இந்த சிஸ்டரும் சொல்லியிருக்கிறாங்க. ஐசிடிஎஸ்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ வீக்லி ஃபுட்ல என்னென்ன குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கிறாங்க. எக் வந்து எப்போ எப்போ குடுப்பாங்க? அப்ப அதாவது 1 வீக் இருக்குல்ல, அந்த 1 வீக்ல எத்தன டைம் வந்து எக் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கிறாங்க. எவ்ளோ குடுப்பாங்க? இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்து பிரெக்னன்ட் லேடீஸ்க்கெல்லாம் வீட்லயே கொண்டு குடுக்கணும். ஆ 2 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிற கிட்ஸா இருந்தா, அவங்க வந்து அங்கன்வாடிக்கு வர முடியாது. அவங்களுக்கு வந்து வீட்ல கொண்டு எக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எக் வந்து எவ்ளோ குடுப்பாங்க? அப்படிங்கிற மாரி அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டுக்கும், சென்டருக்கும் எவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? என்ன வேலை செய்வாங்க? அப்படிங்கிறத கேட்டாங்கப்பா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. திட்டம்னா ஐசிடிஎஸ் அது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜாப் வேக்கன்சிக்கு 200 பேர் காம்படிஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இத நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. இன்டர்வியூவ கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3லிருந்து 4 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அது எல்லாமே அங்கன்வாடி ரிலேட்டடாவும், ஃபுட் ரிலேட்டடாவும், கிட்ஸ் ரிலேட்டடாவும் பத்தி தான் கேட்குறாங்க. ஸோ, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ற மாரி, அத பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல்லயே நெறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கால் லெட்டர் இன்னும் வரல. எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து, இன்டர்வியூவும் போய் அட்டெண்ட் பண்ணிட்டும் வந்துட்டாங்க. ஸோ, மொத்தம் தமிழ்நாடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல இன்டர்வியூ வச்சு எல்லாத்தையுமே கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ, அவங்கவங்க இருக்கிற ஏரியாக்கு தகுந்த மாரி கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி, அவங்க கன்வீனியன்ட்டான டைம்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வப்பாங்க. இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா, உங்க கையில கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு சில ஏரியால பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு, அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறனால, நீங்க பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா இன்டர்வியூ லெட்டர் 1 ஆர் 2 வீக்ஸ்க்குள்ள வந்துரும். ஜஸ்ட் ஒரு மெசேஜ்ல கூட அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இன்டர்வியூக்கு வாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க நெனச்சா ஒரு 10 மினிட்ஸ்ல கூட அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிற முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து எல்லாருக்குமே வரும். ஒரு சிலர் கேட்குறாங்க, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்படின்னு. இன்ஃபர்மேஷன் லெட்டரும் அவங்க சென்ட் பண்றாங்க. இந்த காரணத்துக்காக நாங்க வந்து இந்த போஸ்டிங்க இப்ப வந்து ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஆல்ரெடி ஒரு சிஸ்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் லெட்டரும் சென்ட் பண்ணியிருந்தாங்க.
மேபி உங்களோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அவங்க வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்டின்னா, இந்த காரணத்தினால இந்த அப்ளிகேஷன நாங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்டிங்கிற மாரி அவங்க உங்களோட ஜெராக்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அத எல்லாத்தையுமே கொரியர்ல ரிட்டர்ன் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்ஃபர்மேஷன் லெட்டர் ஆல்ரெடி ஒரு சிஸ்டருக்கு வந்தத நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருந்தோம். அப்டிங்கிறனால எல்லாருக்குமே இன்டர்வியூ லெட்டர் வரும். சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரவே இல்ல அப்டின்னா கூட, நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இணைக்காம விட்டிருந்தாலோ, இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா கூட, அத கண்டிப்பா உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு, அவங்க அதுக்கான ரீசனையும் உங்ககிட்ட சொல்லிருவாங்க. இப்ப நம்ம பார்த்த தகவல் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். இது போல ஒரு பயனுள்ள பதிவோட அடுத்த வீடியோல உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.